ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் ஈரல் வறுவல் பார்க்க போகிறோம். சிக்கன் லிவர் ஃப்ரை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ரொம்ப டக்குன்னு உடனே செஞ்சுற மாதிரி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஈரல் 1/4 கிலோ இருக்குது. இதை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் ரத்தம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வேகும்போது ஸ்மெல் நல்லா இருக்காது. நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கட் பண்ணி ஈரலை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம வேக வச்சு பண்ண போகிறதில்ல, டேரெக்டாக எண்ணெயில் வதக்கி செய்ய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது ரத்தம்லாம் இதில் ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா ஒரு மாதிரி கவச்ச ஸ்மெல் நல்லா இருக்காது. அந்த ஈரலோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாத்தையுமே மாற்றிடும். அதனால் நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக அந்த பிளட்டெல்லாம் எதுவுமே இது மேலே இல்லாத மாதிரி நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தாளிப்புக்கு கருவேப்பிலை, ஃபைனலாக தூவறதுக்கு கொத்தமல்லி தழை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, 2 ஸ்பூன் வந்து மிளகு சீரகத்தூள். நான் கொஞ்சம் காரமாகவே எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காரம் கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் சோம்பு வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கூட சோம்பு தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக போடுறேன். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பில் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயிலையும் நீங்கள் செய்யலாம், கடலை எண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் எதில் வேணால் நீங்கள் செய்யலாம். நான் இப்போ வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு, இதே இது நீங்கள் பவுடர் வச்சுருந்தீங்க அப்படின்னா, பவுடர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும். சோம்பு பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஈரல் நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி செய்யும்போது லைட்டாக வெடிக்கும். நீங்கள் மூடி போட்டுக்கலாம். இதே வேக வச்சு நீங்கள் வடிகட்டி அதை கட் பண்ணினாலும் டேரெக்டாக நீங்கள் அதை மாதிரியும் செய்யலாம். தண்ணியில் வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் வதக்கி செய்யலாம். நல்லா எண்ணெயில் வதங்கணும். வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். பார்க்க எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும், பட் ஃபைனலாக கரெக்டாகிடும். ஒரு சில பேர் காஞ்ச மிளகா போடுவாங்க, ஒரு சில பேர் பச்சை மிளகா கிள்ளி போடுவாங்க, சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு செய்வாங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும்போது நெஞ்சு எரிச்சல், அசிடிட்டி ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும். மிளகு ஜீரகத்தூள்னால் ரொம்ப வந்து உங்களுக்கு செரிமான தன்மைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். நீங்கள் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்க இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையில் பாதி கருவேப்பிலையே இதில் போட்டுடுறோம். அப்படியே இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் அந்த ஈரலோடு சேர்ந்து வதங்கும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி வதங்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன், 1/4 கிலோ ஈரல்னு சொன்னவங்ககிட்ட. இதில் உப்போ இல்லை காரமோ அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸு, இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணும்பொழுது முன்னாடியே பண்ணிடக்கூடாது. சர்வ் பண்ணும்பொழுது ஹாஃப் லெமனை கட் பண்ணி அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக லெமன் பிழிஞ்சி
மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு போய் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு அந்த காரம் இதெல்லாம் அதிகமாக இருந்ததுன்னா கூட எடுத்துரும். இது வந்து சின்ன டிப்ஸ் தான், பட் இதுக்கு செய்ய தேவையில்ல. சப்போஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ 7 to 8 மினிட்ஸ் வந்து இப்படியே குக் ஆகணும். இதுலேயே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் வதக்கிக்கோங்க. பாதி வந்து கொத்தமல்லி தழை இப்போ போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது லைட்டாக குக் ஆகிறது கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப நிறைய தண்ணி இல்லை, இது ஃப்ரைன்றதுனால கொஞ்சமாக தண்ணி, அவ்வளோதான். இது ஒரு 7 மினிட்ஸ் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் வேலையை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிளகு ஜீரக பவுடர் இருக்குல்ல, இதை ஆட் பண்ண போகிறோம். இதை ஏன் லாஸ்ட்டாக போடுறோம் அப்படின்னா, மிளகு வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ணி குக் ஆகும்போது அது வந்து கசப்பு தன்மையை ஏற்படுத்திடும். அதுக்காக தான் ஃபைனலாக நம்ம போட்டு இறக்குறோம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு சிக்கன் லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், சூப்பரான ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே வந்து மிளகு ஜீரகமும் ஓவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. பாருங்கள், அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஈரல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இருக்கும்பொழுது அந்த ஸ்பைசஸ்லாம் அது நல்லாவே இறங்கியிருக்கும். நம்ம சாப்பிடவும் கொஞ்சம் நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.